இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே சற்றே எதிர்பார்க்காத நேரத்தில் கொட்டும் மழை அப்படின்னு கூட பார்க்காம பெண்கள் விடுதிக்கு அதிரடியான சோதனைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட திமுக அதிமுக இப்படி இரண்டு கட்சிகளும் கடந்த 40 வருஷமா நம்ம தமிழகத்தை ஆண்டுட்டாங்க. ஆனாலுமே எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு இப்ப பெண்கள் விடுதியில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இன்னைக்கு யாருமே சற்றே எதிர்பார்க்காத நேரத்தில் அதிரடியாக ரகசிய ஆய்வுல முதல்வர் விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு. ஸோ அந்த ஆய்வு எதுக்காக செய்யப்பட்டிருக்கு? இப்போ 40 வருஷமாக திமுக அதிமுக அவங்களால செய்ய முடியாததை எதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் சென்னையில் குறிப்பாக இருக்கிற சைதாப்பேட்டையில் இருக்கிற அந்த பெண்கள் விடுதியில் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு சாயந்தரம் கொட்டு மழையில் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இப்போ பார்த்துடலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் எக்மோரில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் திடீர்னு ஆய்வு போன நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு எல்லா மருத்துவ வசதி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே மருத்துவர்கள் செய்து கொடுக்குறாங்களா அப்படின்னு அங்கே இருந்து வந்த புகாரின் அடிப்படையில் சாதாரணமாக அங்கே யாராச்சும் ஆளை அனுப்பி அந்த சோதனையை பார்க்காம நேரடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களே அதிரடியான சோதனையில் இறங்கியிருந்தார். ஸோ இதுவே நிறைய பேருக்கு குறிப்பாக சென்னைக்கு உள்ளே இருக்கிற ஒரு சில அரசு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மழை பெய்துகிட்டு இருக்கு. சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு பெண்கள் விடுதி, அந்த விடுதியில் இருந்தும் முதலமைச்சர் விஜய் அவருக்கு இந்த விடுதியில் சரியான பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த விடுதிக்கு வெளியே வரப்பையும் போறப்பையும் பெண்களுக்கு வெளியே இருந்து இருக்கக்கூடிய ஆண்களால் தொல்லைகள் ஏற்படுது. விடுதிக்கு உள்ளேயும் சரியான பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக சாப்பாடு வசதி பெண்கள் எல்லாருமே இங்கே தங்கியிருக்கவங்க அவங்களுக்கு இந்த விடுதிக்கு உள்ளே செய்து கொடுக்க வேண்டிய வசதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக சாப்பாடு சுத்தமான தரமான சாப்பாடு இல்லாமல் இப்படி பல வருஷமாக இந்த விடுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு விடுதியாக இந்த அரசு விடுதி இருக்குது. ஸோ இதை எப்படியாச்சும் சரி செய்து கொடுங்க. குறிப்பாக பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இந்த விடுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. இந்த விடுதியில் தங்கியிருக்க பெண்கள் யாரோ ஒருத்தர் பல வருஷமாக இப்படி தான் இருக்குது இந்த விடுதி, இந்த விடுதிக்கு ஒரு நல்ல வழி நல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு இந்த விடுதியில் தங்கியிருக்கவங்க யாரோ ஒரு பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்படி இருக்க இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் வேலை எல்லாத்தையுமே முடிச்ச நம்ம விஜய் அவர்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகாமல் திடீர்னு சைதாப்பேட்டையில் இருக்கிற கொட்டும் மழை, அதாவது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு அதிரடி ரெய்டை ஒரு சோதனையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் இறங்குவார் அப்படின்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. நேராக சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த பெண்கள் விடுதிக்கு போயிருக்காரு. அங்கே போகிறப்பவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்கள் குறிப்பாக சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பிடிச்சி விசாரிக்க சொல்லியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதிக்கு உள்ளே போய் கம்ப்ளீட்டாக மேலே கீழே இறங்கி அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த விடுதியில் என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த விடுதியை ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த சமையல் இடம், பெண்கள் படுத்து உறங்குற இடம், இது எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பானதாக தான் இருக்கா, அவங்க எல்லாருமே வசதியாக நிம்மதியாக, அதாவது அந்த இடத்துல தங்கறதுக்குன்னு ஒரு சின்ன தொகை அவங்க கொடுப்பாங்களே அதற்கான ஒரு தகுதி உள்ள இடமாக தான் அந்த இடம் இருக்கா, ஏன்னா அரசு சம்மந்தப்பட்ட முக்கியமாக கவனிப்பார் இல்லாமல் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங் எந்த நிலைமையில மோசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பல முறை பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம ஆட்சியில் யாருக்கும் ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்றா மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ அதில் ஒன்றாக சைதாப்பேட்டையில் இருக்கிற பெண்கள் விடுதி, இந்த விடுதியில் இருந்து புகார் வந்ததையொட்டி நேரடியாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கே போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அங்கே இருந்த அவங்களுடைய குறை நிறைகள் அது எல்லாத்தையுமே கண்கூட நேராக பார்த்து அங்கே வேலை செய்கிறவங்க அந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே தக்க எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. எனக்கு இன்னொரு வாட்டி இந்த பெண்கள் விடுதலையில் இருந்து இங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, அப்படி வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அங்க வேலை செய்யறவங்க அரசு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுல நிச்சயமா நான் எக்காரணத்தை கொண்டும் சமரசம் செய்துக்க மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே கடுமையான எச்சரிக்கை கொடுத்து இனி உங்களுக்கு இந்த விடுதி கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த நம்பிக்கையை முதலமைச்சர் விஜய் அவர்கள்
கொடுத்துருக்காரு. ஸோ கொற்ற மழையில் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு ரெய்டு, ஒரு அதிரடி சோதனையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் ஈடுபடுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. யாரும் எதிர்பாராத ஒரு அதிரடி சோதனையை ஏற்படுத்தி அந்த விடுதியை பற்றி புகார் கொடுத்திருந்த அந்த பெண்கள் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தரும் ரெய்டை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதிக்கு வெளியிலையும் பெண்களுக்கு அச்சுறுத்துற மாதிரியான ஒரு சில பேரையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் விடுதிக்கு முன்னாடி இருந்துகிட்டு இந்த மாதிரி ஆண்கள் அச்சுறுத்துற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இங்கே கும்பல் கூட்டுறது, இந்த இடத்துல கூட்டு சேர்றது, இப்படியெல்லாம் இந்த விடுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு காவல் போலீசார்கள் அவங்களால பிடிக்கப்பட்டு அவங்க எல்லாரையுமே எச்சரிக்கை செய்து அவங்க எல்லாருமே இனிமேல் இந்த இடத்துல கூடக்கூடாது, பெண்கள் விடுதிக்கு முன்னாடி ஆண்கள் கூடிக்கிட்டு இந்த இடத்துல அரட்டை அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியான செயலை ஈடுபடக்கூடாது அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை பண்ணியும் அமைச்சிருக்காங்க. அதே போல விடுதியில் வேலை பண்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையை நீங்க சரியா செய்யலைன்னா கண்டிப்பாக பணியிடை நீக்கம் செய்யப்படுவோம் அப்படின்னு அவங்களுக்குமே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொற்ற மழையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து அவர் செஞ்சிருக்க இந்த ரெய்டு உண்மையாகவே தமிழக மக்கள் பார்க்குற எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் வியப்பில் ஆழ்த்திருக்கு. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்க இந்த அதிரடி நடவடிக்கை பெண்களுடைய பாதுகாப்புக்காக அவர் களத்தில் இறங்கி செஞ்சிருக்க இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.